தோற்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். பாராட்டுக்கு ஏற்புரை வழங்க வேண்டும். நான் எந்த மொழியில் ஏற்புரை வழங்கலாம் என்று சிந்தித்து பார்த்தேன். லத்தீன் மொழியை விட நடையளவுடைய மொழி, லத்தீன் மொழியை விட வலிமையான மொழி, லத்தீன் மொழியை விட எளிமையான மொழி, லத்தீன் மொழியை விட கேட்க கேட்க இசைக்கிற மொழி தமிழ் மொழி ஒன்றுதான். தமிழில் என் உரையை நிகழ்த்துகிறேன் என்று சொன்னார். அது சியோன் பார்க்கு இருக்கக்கூடிய உணர்வு உடுமலை தமிழர்களுக்கு இல்லாமலா போய்விடும், இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். சான்றோர் பெருமக்களே, ரஷ்ய நாட்டில் ரசூல் என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் அகார் மொழி பேசக்கூடியவர். அவருடைய நண்பன் ஒரு ஓவியர். இரண்டு பேரும் அகார் மொழியில் பேசுவார்கள். ரஷ்ய அரசாங்கம் அகார் மொழிக்கு தடை விதித்தது. அப்படி தடை விதித்த பொழுது இனி யாரும் இந்த நாட்டில் அகார் மொழி பேசக்கூடாது என்றார்கள். அது சிறிய பகுதியில் பேசக்கூடிய மொழியாக இருந்தது. அந்த ரசூலும் அவருடைய நண்பர் ஓவியரும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அச்சத்தால் அவருடைய நண்பர் ரஷ்யாவை விட்டே வெளிநாடு சென்றார். அவர் எங்கே போனார் என்று தேடினார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருக்கு அம்மா, எங்களுக்கு இருந்த ஒரே மகன், அவன் என்ன பாவம் பண்ணிட்டான்? அவன் அவார் மொழியில் பேசுவது குற்றமா? இந்த நாட்டில் அவார் மொழி பேசக்கூடாதா? யார் மேலாவது குதிரையில் சவாரியா செய்தான் என்று வருந்தினார். கிடைக்கவில்லை. சில பல ஆண்டுகளுக்கு பின்னாலே ரசூல் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றார். பிரான்ஸ் நாட்டிலே ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது. அந்த ஓவிய கண்காட்சியிலே நிறைய படங்கள் வைத்திருந்தது. ஒவ்வொரு படங்களாக பார்த்து கொண்டு வந்தார். ஒரு ஓவியம் அவனுக்கு விருப்பமான ஓவியம். அதற்கு முன்னாலே நின்றான். ஒரு ஏழை தாய் தன் குழந்தையை படிப்பதற்காக செய்கிற முயற்சிகளை வடித்த அந்த ஓவியத்தை பார்த்து கண்களில் கண்ணீர் சிந்தினார். யார் இந்த ஓவியர் என்றார்கள். அப்பொழுது அழைத்து வந்தார்கள். அருகே வந்தவுடனே அவன் ரசூல் நியா என்று சொல்லி அள்ளி அணைத்து கொண்டார். எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். நலமாக இருக்கிறார், உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார், வா என்னோடு நீ வந்து விடு என்று சொன்னார். இல்லை, சில காலம் பொருள், நான் வருகிறேன், நீ போ என்றார். இவனை பார்த்துவிட்டு திரும்பி வந்த ரசூல் அவருடைய நண்பனுடைய அம்மாவிட்ட போய், அம்மா உம்மா உயிரோடு இருக்கான், நலமா இருக்கான், வளமா இருக்கான், பிரான்ஸ் நாட்டில் நான் பார்த்தேன். சரி ரசூல், நீ அவனோடு பேசுகிற பொழுது அவார் மொழியில் தானே பேசினாய் என்று கேட்டான். இல்லை, அவன் பிரான்சில் பேசினான். அப்படி என்றால் என் மகன் செத்து போய்விட்டான் என்று எழுதிவிடுகிறார். அப்படி ஒரு தாய் இருந்தார். அப்படிப்பட்டவள் தான் தமிழ்த்தாய். அப்படிப்பட்ட தமிழ்த்தாய்